வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசுவார். வாழ்க்கையில நமக்கு கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் இல்லையா? ஏங்க, கஷ்டமும் நஷ்டமும் யாருக்குத்தான் இல்லை? காலையில கஷ்டம் இருக்கும், மதியானம் அந்த கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரி இருக்கும், சாயந்தரம் அந்த கஷ்டத்தை பற்றியே நினைக்கவே மாட்டோம். அதற்கப்புறம் நல்லது, சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறீங்க தானே? இப்படித்தாங்க வல்லக்கோட்டை முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வந்தால் உங்கள் வாழ்க்கையில் அந்த கஷ்டமும் இருக்காது. இதுவரை தொழிலில் இருந்த நஷ்டம் காணாமல் போய் தொழில் விருத்தியாகும், வியாபாரம் மிகப்பெரிய லாபத்தை கொழித்து தரக்கூடியதாக அமையும். வல்லக்கோட்டை, அந்த வல்லன் என்கிற மன்னன் அரசு செய்த அந்த கோட்டை, அந்த வல்லன் என்கிற இன்னைக்கு வில்லாதி வில்லன் என்று சொல்லுகிறோமே, அது மாதிரி வல்லவனுக்கு வல்லவனாக, வல்லாதி வல்லனாக, கடவுளுக்கு கடவுளாக, கடவுளுக்கு நிகராக, தந்தைக்கு நிகராக அப்படி அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற தலம்தான் வல்லக்கோட்டை முருகன் கோவில். வல்லக்கோட்டை முருகன் கோவில் எங்க இருக்கு அப்படின்னாக்க, அதாவது காஞ்சிபுரத்திலிருந்து தாம்பரம் அப்படி வந்தீங்கன்னாக்க, காஞ்சிபுரம், வாலாஜாபாத், அதற்கு அடுத்து உரகடம். அதே போல தாம்பரத்திலிருந்து காஞ்சிபுரம் வரும்போது தாம்பரம், படப்பை, உரகடம். அதே போல இங்க சிங்கப்பெருமாள் கோவிலிலிருந்து வந்தால் சிங்கப்பெருமாள் கோவிலிலிருந்து உரகடம். அதற்கு அடுத்து உரகடத்திலிருந்து மையப்புள்ளியாக உரகடத்தை சொல்றேன். உரகடத்தில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் நோக்கி செல்லும் போது உரகடத்திலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் வல்லக்கோட்டை. அந்த வல்லக்கோட்டை அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் தமிழகத்தினுடைய முக்கியமான ஸ்தலங்கள்ல அந்த கோவிலும் ஒன்று. முருகப்பெருமான் ஆட்சி செய்கின்ற கோவில்கள்ல வல்லக்கோட்டை முருகன் கோவிலும் ஒன்று. எந்த கஷேத்திரத்திலையும் இல்லாத அளவுக்கு சுமார் 6.5 அடி உயரத்துல கனகம்பீரமாக, கன ஜோராக, பிரம்மாண்டமாக காட்சி தருகிற முருகனை காண கண்கோடி வேண்டும். அந்த கோவில், அந்த கோபுரம், அந்த பிராகாரத்தில் இருக்கின்ற அந்த விநாயகப் பெருமான், அந்த பிராகாரத்துக்கு பின்பகுதியில் உள்ள உற்சவமூர்த்தி, அதை அடுத்து இருக்கிற சண்முகராக காட்சி தருகிற அந்த சந்நிதி, அதை அடுத்து பார்த்தால் அங்கே இருக்கிற அம்பாளுடைய சந்நிதி என்று ஒரு அழகான கோவிலாக திகழ்கிறது வல்லக்கோட்டை முருகன் கோவில். கோயில் இருக்கும் இடத்தில் குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கோயில் இருக்கிற இடத்தில் குடியிருப்பு பகுதியாக இருப்பது எவ்வளவு சந்தோஷம்! அதே போல கோயிலை சுற்றி அங்கே குடியிருப்பு பகுதிகளை அந்த ராஜாக்கள் அமைத்தார்கள். அதே போல கோயிலுக்கு பக்கத்திலேயே திருக்குளம் அமைப்பதும் ஸ்தல புராணங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தல வரலாறுகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இங்கே இருக்கின்ற திருக்குளத்திற்கு வஜ்ராயுத தீர்த்த குளம் அப்படின்னு பேர். வஜ்ராயுத தீர்த்த குளம்னாக்க இந்திரனுடைய ஆயுதம் வஜ்ராயுதம். அந்த இந்திரன் என்பவன், இந்திரன் தானே அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இல்லையா? அந்த தேவர்களுக்கெல்லாம் 33 கோடி தேவர்கள்னு சொல்கிற அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக திகழ்கிற ஆனானப்பட்ட இந்திரனே சாபத்திற்கு உள்ளான். அவனுடைய சாபத்தை அவன் தவமிருந்து போற்றி வணங்கி வழிபட்டு வரம் பெற்று சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலம்தான் வல்லக்கோட்டை. அவனுடைய சாபத்தை போக்கிய முருகன் நம்முடைய சாபத்தை போக்க மாட்டாரா? அவனுக்கு விமோச்சனம் தந்த முருகன் நமக்கு ஒரு பாவ விமோச்சனம் தரமாட்டான். அப்படி தருவதற்குத்தான் அங்கே 6.5 அடி உயரத்தில் நமக்காக காத்து கொண்டிருக்கிறான் முருகன். வள்ளி தெய்வானை சமேதராக அப்படி எழுந்திருக்கிற வாழ வைக்கும் வல்லக்கோட்டை என்று பக்தர்களால் புகழப்பட்டு கொண்டிருக்கிற வல்லக்கோட்டை ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று சென்று தரிசனம் செய்ய, ஒரு கிருத்திகை அன்று அங்கே சென்று வல்லக்கோட்டை முருகனை தரிசனம் செய்ய, அதே போல ஒரு வெள்ளிக்கிழமை அன்று
வல்லக்கோட்டைக்கு சென்று அந்த முருகனிடம் உங்கள் பிரார்த்தனைகளை அப்படியே கொட்டி தீர்த்து விடுங்கள். இதே போல உங்களுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், நீங்கள் எந்த நட்சத்திரக்காரராக இருந்தாலும், உங்களுடைய நட்சத்திர நாள் என்றைக்கு வருகிறதோ அன்றைய நட்சத்திர நாளில் நீங்கள் குடும்பத்தோடு சென்று வல்லக்கோட்டை முருகனை தரிசனம் செய்யுங்கள். அதே போல நீங்கள் அடிக்கடி வல்லக்கோட்டை முருகனுக்கு செல்வது உறுதியாகிடும். ஏன்னா வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு சென்றால் அங்கே இருக்கின்ற அந்த காந்த சக்தி, அந்த அமானுஷ்ய சக்தி நம்மை ஈர்த்து கொள்ளும். முருகன் நம்மளை விடமாட்டான். நம்ம திரும்ப திரும்ப முருகனை தரிசிக்கிறதுக்கு அந்த கோவிலுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒரு முறையாவது அந்த வஜ்ராயுத தீர்த்த குளத்தில் நீராடுங்கள். ஒரு முறையாவது. தொடர்ந்து 7 வாரங்கள், தொடர்ந்து 11 வாரங்கள் நீங்கள் இப்படி நீராடினால், நீராடிவிட்டு முருகப்பெருமானை வழிபட்டால் நீங்கள் எண்ணியது நடந்தே தீரும். நீங்கள் நினைத்ததை வல்லக்கோட்டை முருகன் வகுத்து கொடுப்பான், பலத்தை கொடுப்பான், உங்களுக்கு பலத்தை தருவான். தொழிலில் நஷ்டமிருந்த வாழ்க்கையிலிருந்து நீங்கள் மாறுவீர்கள். வியாபாரம் என்பது விருத்தி அடைவதை நீங்கள் உணருவீர்கள். கல்யாணமே ஆகல அப்படின்னு தவித்து கிடந்த எத்தனையோ மக்களுக்கு, எத்தனையோ ஆண்களுக்கு, எத்தனையோ பெண்களுக்கு வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்து திருமணமான எத்தனையோ பக்தர்களை நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாம வல்லக்கோட்டை முருகன் சந்நிதியிலேயே திருமணம் செய்து கொள்கின்ற மணமக்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய க்ஷேத்திரமான வல்லக்கோட்டை முருகன் நமக்கு எந்த தோஷமாக இருந்தாலும், எந்த தோஷம் நமக்கு பீடித்திருந்தாலும் அந்த தோஷத்திலிருந்து நம்மை தள்ளி வைத்து காத்தருள்வான் வல்லக்கோட்டையான். அந்த வல்லக்கோட்டை முருகனை நாம தரிசிப்போம். செவ்வாய் முதலான தோஷங்களை நீக்கக்கூடியவன் வல்லக்கோட்டை முருகன். அந்த வல்லக்கோட்டை முருகனுக்கு செவ்வரளி மாலை சாத்துங்கள். அதே போல செவ்வாழை அங்கே முருகப்பெருமானுக்கு வழங்குங்கள். செவ்வாழை வழங்கி அந்த செந்தில்வடி வேலவனை, அந்த வல்லக்கோட்டை முருகனை, அந்த சுப்பிரமணிய சுவாமியை, அந்த கந்தகுருநாதனை நாம் வழிபட்டால் வாழ்க்கையில இனி எந்த தடையும் இருக்காது. கண்ணுக்கு தெரிகிற எதிரிகள், கண்ணுக்கு தெரியாத எதிரிகளாக திகழ்கிற தீய சக்திகள் எல்லாமே தவிடுபடியாயிடும். நமக்கு புத்தி பேதரிச்சிருச்சு, அதாவது நான் செய்கிற எந்த காரியமும் தடையாயிட்டே இருக்குங்க, என்னமோ பிளாங்க் ஆகுது அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் இன்னைக்கு ஸ்டைலாக வருத்தத்தை பகிர்ந்துக்கிறோம் நம்ம நண்பர்கள்கிட்டையோ உறவுக்காரர்கள்கிட்டையோ. அப்படி பிளாங்காக விடமாட்டார் வல்லக்கோட்டை முருகன். உங்கள் காரியத்தை கண்ணாக இருந்து செயலாற்ற உங்களுக்கு கண்ணாக இருந்து கண்ணை போல காப்பவன் தான் வல்லக்கோட்டை முருகன். அந்த வல்லக்கோட்டை முருகன், திரும்பவும் சொல்றேன், சிங்கப்பெருமாள் கோவிலிலிருந்து உரகடம் வந்துடலாம், தாம்பரத்திலிருந்து உரகடம் வந்துடலாம், காஞ்சிபுரத்திலிருந்தும் உரகடம் வந்துடலாம். இந்த உரகடத்திலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் போற வழியில ஒரு 7 கிலோமீட்டர்ல இருக்கு வல்லக்கோட்டை. வல்லக்கோட்டை நம்மை வாழ வைக்கும் கோட்டை. நமக்கு வளமும் நலமும் பலமும் பணமும் தருகின்ற ஒரு அற்புதமான கோட்டை. அந்த கோட்டையின் நாயகனாக திகழ்கிறான் முருகப்பெருமான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானகுரு வேலவனுக்கு அரோகரா.